Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் போடுவோம். எது மாதிரி வீடியோ போடுவோம்னா இப்போ தமிழ் படம், இங்கிலீஷ் படம், ட்ராமா, கொரியன் ட்ராமா, எல்லா ட்ராமாவும் ரிவ்யூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Hey, control. நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களின் நல்ல ஆதாரம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறாமல் வார இறுதி அல்லது ஒரு நாள் விடுமுறை செலவிடுவது பெரிய பிரச்சினையல்ல. எந்த நிகழ்ச்சியை காட்டினாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய நல்ல திரைப்படங்கள் அல்லது நாடகத் தொடர்களின் பட்டியலை உருவாக்கத் தொடங்கினால் அது நன்றாக இருக்கும். நீங்கள் ஹிட்மேனை பார்த்தீர்களா? முகவர் ஜூன். இது ஜனவரி 22, 2020 அன்று வெளியிடப்பட்ட ஒரு கொரிய படம். அதன் தலைப்பு பயமாகத் தோன்றலாம், மேலும் தலைப்பை அடித்தல் மற்றும் கொல்வது போன்ற கொடூரமான காட்சிகளுடன் நீங்கள் இணைக்கலாம். திரைப்படத்தில் இதுபோன்ற காட்சிகள் உள்ளன, ஆனால் அது உங்களை சிறிதாக்க பயமுறுத்துவதில்லை. இங்கே மற்றும் அங்கே ஒரு சிட்டிகை நகைச்சுவையுடன் அதிரடி தீவிரமான படம் பார்க்க இலகுவாக உணர்கிறது. மிகவும் சீரியஸாக இல்லை, மிகவும் சலிப்பாகவும் இல்லை. எனவே இந்த படம் உங்கள் பணி உடைக்கும் படமாக இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. சோய்வோன் சப் மற்றும் ஷின் ஜோங் ரியுல் ஆகியோரால் எழுதப்பட்டது மற்றும் சொந்த திரைக்கதை எழுத்தாளர் சோய்வோன் சப் இயக்கிய பிரபலமான நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஒரு தொகுதி ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன் படத்தில் பங்கேற்க நடிக்கப்படுகிறார்கள். நல்ல நடிப்பு மற்றும் குறிப்பாக நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் நல்ல திறன்கள் இந்த படம் பலரின் இதயத்தை வென்றதில் ஆச்சரியமில்லை. நடிகர்கள் மற்றும் எழுத்துக்கள். ஹிட்மேன் முகவர் ஜூன் திரைப்படத்தில் இங்கே காஸ்ட்கள்: கிம் போங் ஜூன், முகவர் ஜூன், கிம் ஹியூங் சூக் என குவான் சாங் வு. 1976 இல் பிறந்த இந்த நடிகர் 1999 முதல் நடித்து வருகிறார். ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன் அவரது சமீபத்திய திரைப்படங்களில் ஒன்றாகும். திரைப்படங்களைத் தவிர நாடகத் தொடர்களுக்காகவும் நடித்து வருகிறார். அவற்றில் சில டெம்ப்டேஷன் 2014, மெடிக்கல் டாப் டீம் 2013 மற்றும் அவரது சமீபத்திய நாடகம் தாமதமான நீதி, இது 2020 இல் எஸ். டக்யூ பயிற்சியாளர் ஆக ஜங் ஜூன் ஹோ சாங் வுவுடன் ஒப்பிடும்போது இந்த நடிகர் முன்னதாக நட்சத்திர நிலைக்குத் தொடங்கினார். 1970 இல் பிறந்த இவர் பல திரைப்படங்கள் மற்றும் பல அங்கீகரிக்கப்பட்ட நாடகத் தொடர்களில் நடித்துள்ளார். ட்ரூ பியூட்டி, எஸ்.கே. கோட்டை மற்றும் பேக்ஸ்ட்ரீட் ரூக்கி ஆகியவற்றில் நாடகத் தொடரில் அவர் சமீபத்தில் தோன்றிய ஒன்று. ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன் அவரது சமீபத்திய படம். மினாவாக ஹ்வாங் வு சி ஹை வாங் ஜின் ஹி என பிறந்த இந்த நடிகை ஏராளமான திரைப்படங்கள் மற்றும் நாடகத் தொடர்களிலும் நடித்துள்ளார். நாடகத் தொடரில் அவர் தோன்றிய 2 சோலோ மற்றும் கிராஷ் லேண்டிங் ஆன் யூ சுல் என லீ கியும். 2011 ஆண்டில் ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸில் தோன்றியதிலிருந்து லீ கியும் தொடர்ந்து பாத்திரங்களை வகித்து வருகிறார். அவர் நடித்த பெரும்பாலான நாடகங்கள் கொரியாவில் மட்டுமல்ல, உலகளவில் மிகவும் பாராட்டப்பட்டன. சூரியனின் வழித்தோன்றல்கள், சீக்ரெட் ஹீலர், கோ பேக் ஜோடி மற்றும் இந்த 2 பகுதி நகைச்சுவை நாடகத் தொடர்கள், வெல்கிக்கு வரவேற்கிறோம் மற்றும் வெல்கி 2க்கு வைக்கி 2. கிம் கா யுவாக லீ ஜி வென்றார். ரகசிய மிருகக்காட்சிசாலையை படியுங்கள். ஒரு வழக்கறிஞர் திவாலான உயிரியல் பூங்கா இயக்குனராக மாறும்போது. 2006 ஆண்டில் பிறந்த இந்த நடிகை 2014 ஆண்டில் ஒரு நாயை எப்படி திருடுவது என்ற தலைப்பில் அறிமுகமானார். திரைப்படங்களுடன் மட்டும் போதாது என்று உணர்ந்த அவர் நாடகத் தொடரில் நடிக்க சிறகுகளை விரித்து, நாடகத் தொடரில் தனது முதல் பாத்திரம் முழுதாக இல்லை என்றாலும் ஒன்று. மாறாக அவர் தயாரிப்பாளர்களின் ஒரு அத்தியாயத்தில் மட்டுமே தோன்றினார். இது சா டே ஹியூங், காங் யோ ஜின், கிம் சூ ஹியூன் மற்றும் ஐ.
யூ ஹிட்மேன் முகவர் ஜூன் ஒரு திரைப்படத்தில் அவரது 6வது தோற்றம். ஹிட்மேனின் சுருக்கம் முகவர் ஜூன். இந்த திரைப்படத்தின் கதை கிம் போங் ஜூன் என்ற முகவரைச் சுற்றி வருகிறது. அவர் சாரணர் வளர்க்கப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் சேரும் சிறப்பு முகவராக பயிற்சி பெற்ற தி ஷீல்ட். ஷீல்ட் என்பது NIS கொரிய புலனாய்வு அமைப்பு காக பணிபுரியும் சிறப்பு முகவர்களின் குழு. ஜூன் ஒரு விபத்துக்குப் பிறகு தனது விளையாட்டு வீரர் பெற்றோர்களால் விடப்பட்டார். அவருக்கு கடுமையான உடல் இருப்பதை அறிந்த பின்னர் ஏஜென்சியால் சாரணர் செய்யப்பட்டார். இருப்பினும் இது ஒரு காமிக் எழுத்தாளர் கார்ட்டூனிஸ்ட் என்ற அவரது கனவுக்கு எதிரானது. அவர் ஒரு முகவராக வளரும்போது அவர் அணியின் ஏசாக இருக்கிறார். அவர் எப்போதும் தந்திரமான பணிகளுக்கு பொறுப்பாக இருப்பார் மற்றும் அவரது அற்புதமான திறமைக்கு நன்றி. NIS ஒருபோதும் இல்லை. பணி வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் இன்னும் ஒரு கார்ட்டூனிஸ்ட் என்ற குழந்தை பருவ கனவு ஒரு முகவராக அவரது சிறந்த செயல்திறன் இருந்தபோதிலும் அடையப்படவில்லை. எனவே ஒரு நாள் எதையாவது திட்டமிடும்போது அவர் தனது சுய உருவப்படத்தை வரைகிறார். அதை வரைவதை நிறுத்த ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு அவரை ஒரு புதிய பணியை கையாள வைக்கிறது. எனவே அவர் அதை கையாளச் செல்கிறார். அவர் கையால் வரையப்பட்ட சுய உருவப்படத்தை கொண்டு வந்து தனது பைலட் சகாக்களுக்கு ஒரு மிஷன் செய்யும் போது இறந்துவிட்டால் அந்த புகைப்படத்துடன் இறுதி சடங்கு நடத்துமாறு காண்பிப்பார். அடுத்தது உண்மையில் இதுதான். பரந்த கடலுக்குள் தன்னை தூக்கி எறிந்துவிட்டு ஜூன் தப்பி ஓடுகிறான். அவரது உடல் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாத போதிலும் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது. துக்கமடைந்த பயிற்சியாளர் சக ஊழியர் மற்றும் ஜூனியர் இருந்த போதிலும் அவர் வெற்றிகரமாக கடல் முழுவதும் நீந்தி தீவை அடைகிறார். 15 ஆண்டுகளுக்குப் பிறகு கிம் போங் ஜூன் இனி முகவர் ஜூன் அல்ல. அவர் தன்னை கிம் ஹியூங் சூக் என்று பெயரிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணான மினாவை மணக்கிறார். அவருக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அந்த நேரத்தில் ஜூனியர் உயர்நிலை பள்ளி மாணவி. ஜூன் இப்போது கார்ட்டூனிஸ்டாக பணிபுரிகிறார். குறைந்த ஊதியம் பெற்றிருந்தாலும் ஆன்லைனில் நம்பிக்கையற்ற கார்ட்டூனிஸ்ட் என்று மோசமாக விமர்சித்தார் மற்றும் அவரது மனைவியை குடும்பத்திற்கு ரொட்டி வென்றவராக வைத்திருந்தார். இந்த நிதி சிக்கல் அவர்களை அடிக்கடி சண்டையிட வைக்கிறது. மேலும் படிக்க சரி மேடம் கொரியாவிலிருந்து ரசிக்கக்கூடிய மற்றும் சதி முறுக்கும் ஸ்லாப்ஸ்டிக் நகைச்சுவை திரைப்படத்தின் விமர்சனம். ஒரு நாள் ஒப்பந்தம் முடிந்தபின் அவர் குடிபோதையில் இருக்கும் போது அவர் ஒரு சிறப்பு முகவர் என்ற தனது கடந்த கால கதைகளை வரைகிறார். அவர் ஆன்லைனில் சமர்ப்பிக்க எண்ணம் இல்லாததால் அவர் எழுந்தவுடன் அந்த வரைபடத்தை அவரது மனைவி பதிவேற்றியுள்ளார். ஆரம்பத்தில் அதை கழற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்த போதிலும் பின்னர் அவருக்கு என்ன காத்திருக்கிறது என்று தெரியாமல் அதைத் தொடர்கிறார். திரைப்பட கண்ணோட்டம். இந்த உலகில் உள்ள அனைத்தும் முழுமைக்கு உட்பட்டவை அல்ல. இது ஹிட்மேன் ஏஜென்ட் ஜூன் திரைப்படத்திற்கும் பொருந்தும். இந்த படம் பார்க்க வேண்டியது எது? இந்த படத்தின் தீமைகள் என்ன? கார்ட்டூனிஸ்டை முகவர் திருப்புவது என்ற கருத்து எப்படியோ புதியது. எனவே இது ஒரு புதிய தொடக்கமாகும், குறிப்பாக அதிரடி வகைக்கு. இந்த வகை நகைச்சுவையுடன் இணைந்திருப்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் நகைச்சுவை நேர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளது. எனவே இது திரைப்படத்தின் தீவிரமான விறுவிறுப்பான காட்சிகளை சமப்படுத்த முடியும். கதை வேகமானது, ஆனால் படத்தின் முதல் பாதியில் இது மிகவும் கவனிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் விரைவாக சலித்த நபராக இருந்தால் இந்த படம் உங்களை தாங்கக்கூடாது. ஹிட்மேன் முகவர் ஜூன் பல புகழ்பெற்ற நடிகர்கள் மற்றும் நடிகைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர்களின் நடிப்பு திறன் இப்போது கேள்விக்குரிய அம்சமல்ல. லீ கியும் மற்றும் லீ ஜி வென்ற நடித்த சுல் மற்றும் கிம் கா யங்கின் பாத்திரம் ஒரு வகையான காட்சி திருடர்கள். முதலாவது எப்படியாவது பெரும்பாலும் நகைச்சுவை நிறைந்ததாக இருந்தாலும் பிந்தைய பாத்திரம் தந்தை மகள் அன்பின் இதுபோன்ற மனதை கவரும் காட்சிகளை நமக்கு கொண்டு வருகிறது. மறந்துவிடக் கூடாது, ஒளிப்பதிவும் நடனமும் நிச்சயமாக நல்ல பக்கத்தில் இருக்கும். இருப்பினும் ஹிட்மேனின் முதல் பாதியில் வேகமான கதை
முகவர் ஜூன் பின்னர் காட்டப்பட்ட காட்சிகளை பற்றி மக்களை குழப்பக்கூடும். இது பெரும்பாலும் பாத்திரத்தின் பெயருடன் தொடர்புடையது. சில பகுதிகளில் நாடகம் மற்றும் நகைச்சுவை பாகங்கள் தேவையில்லை. எப்படியாவது காட்சிகளை சமப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக உணர்கிறார்கள். திரைப்படத்தின் மதிப்பீடுகளுடன் தொடர்புடையது. மக்கள் 2 துருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கதைக்கள யோசனையின் நகைச்சுவையை போற்றுகிறார்கள், மற்றவர்கள் மிக விரைவான கதையோட்டத்தை தீர்மானித்தனர். இது சிலருக்கு எழுத்தாளரின் குழப்பம் என்று தோன்றக்கூடும். நீங்கள் அதிரடி திரைப்படங்களின் ரசிகர் இல்லையென்றால், வேகமான வேகம் இருந்த போதிலும் பின்னர் வரும் அதிரடி காட்சிகள் உங்களை தாங்கக்கூடும். இது இன்னும் தீவிரமானது. இருப்பினும் ஹாலிவுட் அதிரடி திரைப்படங்களுடன் ஒப்பிட முடியவில்லை. பயிற்சியாளரின் பாத்திரமும் பொருந்தாது. முதல் பாதியில் அவர் ஒரு பாராட்டத்தக்க நபர், பின்னர் திரைப்படத்தில் அவர் நகைச்சுவை பக்கத்தை அம்பலப்படுத்துகிறார். இது சர்வ விலகி இருக்கிறது. எனவே இந்த திரைப்படத்தின் மதிப்பீட்டை ஆன்லைனில் நீங்கள் தேடும்போது பதில் பெரிதும் மாறுபடுகிறது. 10/10 ஐ குறிப்பிடும் நபர்கள் உள்ளனர், மற்றவர் 2/10 நன்றாக மதிப்பெண் பெற போதுமானது என்று கூறினார். ஆசியன் விக்கி போன்ற வலைப்பதிவுகள் ஹிட்மேன், முகவர் ஜூன் 190 பயனர் வாக்குகளில் இருந்து 91/100 என மதிப்பிடப்பட்டது. IMDbயில் இருக்கும் போது 10 இல் இந்த படத்திற்கான மதிப்பீடு 6.3 மட்டுமே. பல ஆதாரங்களில் மதிப்பீடு ஏன் பெரிதும் மாறுபடுகிறது என்று யோசிக்கிறீர்களா? சரி, இந்த திரைப்படத்தை பார்த்து அதை ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது?